இலங்கையிலிருந்து தப்பிய போதை வஸ்து கடத்தல் கும்பல் தலைவன் தமிழகத்தில் தலைமறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேடப்படும் முக்கிய புள்ளியின் பின்னணி என்ன? இலங்கையில் இருந்து தமிழகத்திற்குள் ஊடுருவி இருப்பதாக கூறப்படும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் கஞ்சிப்பாணி இம்ரான் இவர்தான். இலங்கையில் இருந்து தப்பியவர் தமிழக போலீசாரிடம் சிக்குவாரா? கொலை, மிரட்டல் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக இலங்கை அரசால் தேடப்பட்டு வந்தவர்தான் முகமது இம்ரான் என்கின்ற கஞ்சிப்பாணி இம்ரான். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்புடைய இம்ரான் கொக்கைன் மற்றும் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு கடத்தி வந்துள்ளார். இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு துபாயில் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்ற போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். இம்ரான் சில தினங்களுக்கு முன் இலங்கை நீதிமன்றத்தால் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின் கண்காணிக்கப்பட்டு வந்த அவர் திடீரென மாயமானார். அவர் இந்தியாவிற்குள் நுழைய திட்டமிட்டுள்ளதாக மத்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி தமிழக உளவுத்துறைக்கு மத்திய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இம்ரான் மாறு வேடத்தில் தலைமன்னாருக்கு சென்றதாகவும் அங்கிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவதற்கான ஏற்பாடுகளை அவரது கூட்டாளிகள் செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்ரான் தப்பியது குறித்து இலங்கையில் இருந்து முறையான தகவல் இல்லை என்றாலும் உளவுத்துறை அமைப்புகள் அவரது இயக்கம் குறித்து நம்பகமான தகவலை பெற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இம்ரான் தனது கூட்டாளிகளோடு ராமேஸ்வரம் கடல் வழியாக தமிழகத்திற்கு வந்து பதுங்கியிருப்பதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எச்சரிக்கையின் பேரில் தமிழக போலீசார் மற்றும் கடலோர காவல் படையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். உளவுத்துறை மற்றும் கடலோர காவல் படை கியூ பிரிவு போலீசார் இணைந்து கடலோர பகுதிகளில் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமேஸ்வரம், தூத்துக்குடி, வேதாரண்யம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சந்தேகப்படக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் உளவுத்துறை போலீசார் எச்சரித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே அதிமுக